காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. அன்பு நேயர்களே, ஒரு முறை ஹென்றி ஃபோர்டு யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். காரணம், குறைந்தது 2 கார்களாவது ஒரு வீட்டிலே இருக்கின்றன. அந்த காரை கண்டுபிடித்தவர் தான் ஹென்றி ஃபோர்டு. அவர் எந்த பள்ளியில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் படித்தார்? அவர் என்ன படித்தார், எப்படி படித்தார் என்று வினாக்களை கேட்பதை விட அவர் எப்படி உழைத்தார், எவ்வாறு உழைத்தார் என்று நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்லது. அப்படிப்பட்ட ஹென்றி ஃபோர்டுங்கிற மனிதர், முதலில் காரை கண்டுபிடித்த ஒரு மனிதர், ஒரு முறை நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். நிருபர் ஹென்றி ஃபோர்டை பார்த்து கேட்கிறார்கள். என்ன கேட்டார் நிருபர் ஹென்றி ஃபோர்டை பார்த்து? எப்போது இருந்து நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள்? நிருபர் கேட்கிறார், கோடீஸ்வரராக இருக்கின்ற ஹென்றி ஃபோர்டை பார்த்து எந்த காலத்தில் இருந்து, எப்போதில் இருந்து நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் நிருபர். அப்போது ஹென்றி ஃபோர்டு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா அன்பு நேயர்களே? நான் சிறு வயதில் இருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்று பதிலளிக்கிறார். நான் சிறு வயதில் இருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்று பதில் சொல்கின்றார். அதற்கு மறு வினாடிய நிருபர் சொல்கின்றார், ஐயா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், இளமை காலகட்டத்தில் கூலி தொழில் தானே பார்த்தீர்கள், கூலி வேலைத்தானே பார்த்தீர்கள், ஒரு மில்லில் தானே வேலை பார்த்தீர்கள். எப்படி நீங்கள் பிறந்த சிறு வயதில் இருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும் என்று பதில் கேள்வி கேட்ட பொழுது மீண்டும் சிரிப்புடன் ஹென்றி ஃபோர்டு சொல்கிறார், ஐயா, நான் சிறு வயதில் இருந்தே கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டேன். என் மனதிலே ஒரு விதையை போட்டு வளர்த்து கொண்டேன். நான் பணக்காரனாக வேண்டும், உழைக்க வேண்டும், உழைப்பின் மூலமாக பணக்காரன் ஆக வேண்டும் என்று தன்னம்பிக்கை என்ற ஒரு விதையை என் அடிமனதில், ஆழ்மனதில் வைத்துக் கொண்டு வளர்ந்ததனால் நானும் வளர்ந்தேன், என் தன்னம்பிக்கையும் வளர்ந்தது. இன்று நான் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பு நேயர்களே, ஹென்றி ஃபோர்டு என்ற ஒரு அறிஞரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த பாடம். அடுத்ததாக அன்பு நண்பர்களே, மேக்மில்லன் என்ற ஒரு அற்புதமான ஒரு அறிஞர். அவர் பூமியை சுற்றி வந்து ஆய்வு செய்தவர். மேக்மில்லன் ஒரு குறிப்பிட்ட ஆய்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. கடிதத்தை பிரித்து பார்த்தார். அதில் ஒன்று ஒட்டப்பட்ட கடிதம், அது உள்ளே இருந்தது. அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தால் ஒரு செய்தி இருந்தது. அந்த செய்தியுடன் சேர்ந்து இன்னொரு சிறிய கடிதமும் அதுக்குள்ளே இருந்தது. அது ஒட்டப்பட்டிருந்தது. இந்த முதல் கடிதத்தை
பிரித்த கடிதத்தை படித்து பார்க்கிறார் மேக்மில்லன். அதில் ஒரு செய்தி வருகிறது. அன்பு மேக்மில்லன் அவர்களே, அந்த ஆய்வுக்காக பல சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அந்த ஆய்வில் உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் இந்த ஆய்வை எப்படி தொடர்ந்து நடத்தப் போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால், உங்களுடைய நம்பிக்கை இழந்துவிட்ட நேரத்திலே இதோ மற்றொரு கடிதம், ஒட்டப்பட்ட கடிதம் இருக்கிறதே, அதை எடுத்து பிரித்து படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆய்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 50 ஆண்டுகள் ஆகியும் இவர் மேற்கொண்ட ஆய்வில் வெற்றியை பெற்ற பிறகும் கூட அந்த ஒட்டப்பட்ட அந்த கடிதத்தை மேக்மில்லன் என்ற அறிஞர் பிரித்து படித்து பார்க்கவில்லை. ஏனென்று கேட்டால், மேக்மில்லன் சொல்கிறார், யாரோ ஒரு நண்பர் என் மீது பரிதாபப்பட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தால் என்னுடைய ஆய்வக சோதனைக்கு ஒரு வழி பிறக்கும் என்று என் மீது ஒரு பரிதாபப்பட்டு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் என் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என் ஊக்கத்தின் மீது, என் உழைப்பின் மீது, என் அறிவின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் என் நம்பிக்கை எனக்கு கை கொடுக்கும். அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் என் நம்பிக்கை அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழியை கொடுக்கும். ஆதலால் அந்த கடிதத்தை நான் பிரித்து பார்க்கவில்லை. காரணம், இந்த ஆய்வை நான் தான் தொடங்கினேன். என் தன்னம்பிக்கையின் மூலமாகவும், என் உழைப்பின் மூலமாகவும், என் விடாமுயற்சியின் மூலமாகவும் இந்த ஆய்வில் நான் வெற்றியை பெற்றுவிட்டேன் என்று தன்னுடைய தன்னம்பிக்கையையும் தன் உழைப்பையையும் பெருமைப்படுத்தி சொல்கின்றார். அன்பு நேயர்களே, மேக்மில்லனுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கலாமே. அடுத்ததாக நம்முடைய வேதியியல் துறையில் ஒரு அற்புதமான ஒரு செய்தி உண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணியை வேதியியல் துறையிலிருந்து நம்மால் பிரித்து விடவே முடியாது. அந்த பெண் சிறு வயதிலே ஒரு வீட்டிலே வேலைக்காரியாக வேலை பார்த்தார். அந்த வேலை பார்த்த இடத்திலே அவளுக்கு ஒரு அழகான ஒரு அன்பு ஏற்பட்டது, காதல் ஏற்பட்டது. வேலைக்காரி என்பதாலும், வசதி இல்லாத ஏழை என்பதாலும் அவளுடைய காதலை அந்த வீட்டினுடைய முதலாளி நிராகரித்து வீட்டை விட்டு வெளியே விரட்டி அடித்தார். பிரான்சுக்கு சென்றாள் அந்த பெண். பசியோடு பல நாட்கள் வாழ்க்கையை கடத்தினாள். பசியோடு பல ஆய்வுகளை செய்தாள். பிறகு யுரேனிய உப்பில் இருந்து கதிர்வீச்சு வருவதை உலகிற்கு சொன்னார். அணு கருவில் இருந்தே கதிரியக்கம் வருகிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அரிய கண்டுபிடிப்பை சொன்னதற்காக இயற்பியல் துறையில் அவருக்கு ஒரு நோபல் பரிசு கிடைத்தது. பிறகு அவள் வேதியியல் துறையிலும் இருந்தும் ஒரு நோபல் பரிசு கிடைத்தது. இப்படிப்பட்ட அந்த பெண்ணின் பெயர் என்ன தெரியுமா? அந்த பெண்ணின் பெயர்தான் மேரி கியூரி. ஒரு வீட்டிலே வேலை பார்த்தால், ஏழை என்ற காரணத்தினால் அவளை வீட்டிலிருந்து விரட்டி அடித்தார்கள். பசியோடு நாட்களை கடத்தினால், அந்த பசி வந்த நேரத்தில் கூட தான் இழந்த இளம் வயதை தூக்கி எறிந்துவிட்டு, தான் இழந்த காதலை தூக்கி எறிந்துவிட்டு ஆய்வு என்ற ஒன்றை எடுத்தால், தன்னுடைய வாழ்க்கையே ஆய்வாக மாற்றினார். அந்த ஆய்விலே வெற்றி பெற்றால், இந்த சமுதாயத்திற்கு ரேடியம் என்ற ஒன்றை கண்டுபிடித்து கொடுத்தால், இந்த உலகத்தில் 2 நோபல் பரிசு வாங்கிய ஒரு பெண்ணாக சமுதாயத்தில் பாராட்டப்பட்டாள். அந்த பெண் தான் மேரி கியூரி. இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மேதையிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. அன்பு நேயர்களே, இந்த மேரி கியூரியுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்ப்போமா? நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.